ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1:01 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு. 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்றாரு. அது கூட அஷ்டமாதிபதி இருக்கு. ஆனா 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கு. 7க்குடையவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. யார் கூட? 10க்குடைய சூரியனோட, அதாவது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாசம் தான் இந்த மாசம். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த மாசம் என்னன்னா சூரியனே 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஜாதக ரீதியா குல தெய்வங்கள், அதே மாதிரி தெய்வங்கள், பரிபூரணமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம், நம்ம வணங்கக்கூடிய உபாசன தெய்வங்கள் எல்லாமே 5ஆம் இடத்தை தான் குறிக்குது. இதுல கோச்சாரத்துல சூரியன் சனி யார் ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு என்னன்னா பிதிர்தோஷம், முன்னோர்களுடைய இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப கோச்சாரத்துல அந்த மாதிரி இருக்கு. உங்க ஜாதகத்துல அந்த கிரக சேர்க்கை இருக்கோ இல்லையோ, கோச்சாரத்துல சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும் பொழுது பிதுர்கடன் செய்யறது நல்லது. அதாவது முன்னோர்களை வழிபாடு பண்றது. அதே மாதிரி திலஹோமம் சொல்லுவாங்கல்ல, ஆத்தங்கரையில போய் ஒரு பிராமணரை கூப்பிட்டு திலஹோமம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நன்மை நடக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா மாறும். அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு பேரதிர்ஷ்டமா மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கெட்ட காலம் இருக்கு அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு செயலுங்க. சாதாரணமா நீங்க நினைச்சிட வேண்டாம். நிறைய அமைப்புகள் இருக்கு. நன்மைகளை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கஷ்ட காலங்கள்ல சரிங்க, நமக்கு சிறப்பான நல்ல காலகட்டத்திலயும் சரிங்க, குலதெய்வத்துடைய ஆசி இருக்கணும். நல்ல சிறப்பான காலகட்டங்கள்ல நிறைய யோகங்களாகவும் சிறப்பான பலன்களும் கொண்டு சேர்க்கறதுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் வேணும். அதே நேரத்துல கஷ்டகாலங்கள்ல நம்மளைய பாதுகாக்கிறதுக்கும், பெரிய பிரச்சனைகள் இருந்து சின்ன பிரச்சனையா, அதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்துறதுக்கும் குலதெய்வம் நம்ம கூட துணை இருக்கணும். அப்போ குலதெய்வ அதிருப்தியை நீங்க என்ன செய்யணும்? போக்கணும். குலதெய்வ கோபத்தை போக்கணும், சாபங்களை போக்கணும். அப்போ குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழில நல்ல முன்னேற்றம். ஏன்னா 10க்குடைய சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்து, அது இல்லாம அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனுங்க. அப்ப தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வரும். தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி உண்டு. நிறைய லாபம், நிரந்தர வருமானம், இது எல்லாம் உறுதியாக இருக்கு. தொழில அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இது. சனி கூட சேர்ந்திருக்கனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்ல இன்னும் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான பலன்கள், நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். நீங்க நினைச்ச துறையில வேலை பார்க்கறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றம், வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறக்கூடிய மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போய் மாத்துவாங்க. திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு கூடுதல் வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம்ங்கிறது ரெகுலரா சேலரி, கூடுதலா இன்னொரு இன்கமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்துல நல்ல சிறப்பா இருக்கு. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலமான அமைப்புகள். என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குது. நல்ல ஞானம், ஆல்ரெடியே விருச்சிக ராசிக்காரங்கன்னா நல்ல கிளவரா இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு புதனோட சேர்றதுனால நீங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்றீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஹயக்ரீவர் வழிபாடோ அல்லது சரஸ்வதி வழிபாடோ எது உங்களுக்கு இஷ்டமோ அந்த வழிபாடு பண்ணிட்டு போங்க. என்ன அப்படின்னா, நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் சில பேர் மறந்துடுவாங்க இல்லையா, அந்த மறதியெல்லாம் ஏற்படாம இருக்கும். இந்த வழிபாடை மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்க வீட்டிலேயே சின்ன போட்டோ இருந்தா தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லிட்டு போங்க. கட்டாயம் நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவீங்க. இதுல நீங்க சந்தேகமே வேண்டாம். படப்பட அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்குலாம் நர்வஸா இருக்கும், அப்படியே படப்படன்னு இருக்கும். அவங்கெல்லாம்
ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. கூட அதாவது உங்களுக்கு வந்து குரு அருள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களை அப்படியே அமைதிப்படுத்திடும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதிடுவீங்க, நல்ல மதிப்பெண்களும் வாங்கிடுவீங்க. உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தேடிட்டு இருக்குங்க, ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அமைப்புகள் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நிறைய புது புது இதெல்லாம் நீங்கள் தேடுங்க. இந்த லிங்க்டின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரொஃபைலை வந்து நீங்கள் என்னென்னா கொடுத்து வைங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. விருச்சக ராசிக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுடைய தனி திறமையினாலே அவங்களுக்கு உண்டான இடத்த கரெக்டாக சூஸ் பண்ணிக்குவீங்க. ஒரு இடத்துல போய் உக்காந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமையினால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு வந்து சம்டைம் வந்து கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஃபேமிலியில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த மாதிரி கொடுப்பாரு. கஷ்ட காலங்கள்ல எல்லா விஷயங்களையும் தாண்டி தான் வரணும். இந்த குரு பயிற்சி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா குரு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அமைதியா போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், புதன் ராகு சேர்ந்திருக்கு, கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கனால தெரியாத நபர்கள்கிட்ட வந்து பேசுறது, அதே மாதிரி உங்க போனை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. நீங்க யாருக்காவது டிஎம் பண்றது, ப்ரைவேட் சாட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள், அதே மாதிரி இந்த புதன் ராகு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோசடிகள்லாம் வருது இல்லைங்களா? பின் நம்பர் கேட்கறது, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதனால அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதுன்னா தேவையில்லாத லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க ஹேக் பண்ணுறது, உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும். அதனால கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா இதை பற்றி நல்ல விவரம் தெரிந்த உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்குது. கணவருடைய நல்ல இணக்கம், நல்ல சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கும். காதல் பண்ணக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி, சூரியன், சுக்கிரன் 3 கிரகம் சேர்ந்திருக்கு. காதல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு உண்டானதோ அதில் மனக்கசப்புகள், ஏன்னா சனி அங்கே போயிட்டார். உச்சம் பெற்ற சுக்கிரனாக இருந்தாலும் சனி அங்கே போனனால மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் காமிக்குது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காமிக்கும் போது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி 7 வரும் செவ்வாய் சுக்கிரன் என்ன செய்யும், கிரக இணைவு ஏற்பட்டுரும். இந்த கிரக இணைவு திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. குருபலம் வந்து இல்லைனாலுமே, குருபலம் உங்க ராசிக்கு இல்லைனாலுமே இந்த திடீர் மேரேஜ், லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கனால அதுக்கு நீங்க தயாராக இருந்துக்கணும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 5ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ராஜயோகத்தை கொடுக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் யார், உங்களுடைய டேலண்ட் என்னன்னு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரே நைட்டில் வந்து இந்த வைரல் ஆகக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசி ரீதியாக இருக்குது. கலைத்துறைக்கு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் சுக்கிரன் இணைவே ஒரு நல்ல இணைவு தான். அதனால வந்து என்ன, கூடுதலான பணிச்சுமைகள் இருந்தாலும் நிறைய காசு பணம் பார்க்கக்கூடியது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. 10 கூடையவரும் சரிங்க, 6 கூடையவரும் சரி, நல்ல அமைப்பில் இருக்கனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து பணம் மழை அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிக்கு பணம் மழையாக கொட்ட போகுது. அந்த மாதிரி அரசாங்க அதிகாரிக்கு பல வகையிலிருந்து காசு பணம் வருது. நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, உயர் அதிகாரிகளுடைய
பணிச்சுமைகளை உங்கள் மேலே திணிக்கக்கூடிய அமைப்புகள், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இருக்காது, அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். காசு பணம் வரும்போது சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் கொடுக்கும். அதனால் கவலைப்படாமல் இருங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி, சுக்கிரன், சூரியன் இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. பதவி ஸ்தானத்தில் உங்களுக்கு யார் இருக்காங்கன்னா ராகு இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளோ அல்லது விருச்சக லக்னமோ அல்லது விருச்சக ராசியோ இருந்தால் அரசியல்வாதிகள் வந்து ஜாதக ரீதியாக அமைப்புகள் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட இதில் பதவிகள் வேணும் அப்படின்னா பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால கட்டாயம் பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு கைக்கு வந்து பக்கத்திலே வந்துட்டு அது தட்டி போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ஏற்கனவே இருக்கேன், எனக்கு கட்சி தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது, காசு பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு விஷயம், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அப்படின்னு வரும்போது அங்கே ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ ஜனவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டமான சுக்கிரன் கட்டாயம் வேலை செய்யும். பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டம், சிறப்பான பலன்கள் வேணும் அப்படின்னா குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். கோச்சார ரீதியாகவும் குரு அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் குருநாதர் வழிபாடு, அதே மாதிரி சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணி குருவோடைய அருள் வாங்கிக்கங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு திருவருள் கட்டாயம் கிடச்சிரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.